ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டெசர்ட் பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. இன்றைக்கி 2 பெரிய சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் துருவி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நான் பால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். அரைச்சாச்சு. நான் நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன். இப்போது இந்த அரைச்ச பீட்ரூட் எனக்கு 1/2 கப் இருக்குது. இந்த 1/2 கப் பீட்ரூட்டுக்கு நான் 1/2 கப் சுகரும் 1 கப் பாலும் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு 1/4 கப் பால் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போது அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் அதில் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை உப்பி வந்ததும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது அதே நெய்யில் அரைச்சி எடுத்துருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 கப் பால் சேர்த்து இப்போ நான் வேக வைக்க போகிறேன். பீட்ரூட் இந்த பாலில் நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அப்படின்னா தான் அல்வா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து நாம் சேர்த்த பாலெல்லாம் வற்றி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பீட்ரூட்டே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால 1/2 கப் பீட்ரூட்டுக்கு 1/2 கப் சுகர் போதும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல தண்ணி மாதிரி ஆகி அடுத்து கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிரும். சுகர் எல்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அல்வா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பீட்ரூட்டை துருவி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துடலாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் ஹல்வா தயாராகிடுச்சு. ஹல்வா டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே Goms'N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.